தல அஜித் போன காரு விபத்துக்குள்ள ஆயிட்டா. இப்ப தல அஜித்தோட கண்டிஷன் என்ன நிலைமையில இருக்கு, இந்த விபத்து எதனால நடந்தது, எங்க நடந்தது, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அஜித் ஃபேன்ஸ்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புவோம். அது என்னன்னா, உங்க அஜித் சார் சேஃப் ஜோன்ல இருக்காரு. அவருக்கு எந்த விதமான காயமோ இல்ல அடியோ படல. அவர் ரொம்ப ஆரோக்கியமா நல்லாவே இருக்காரு. இந்த ஆக்சிடென்டால அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஆகல. இது நாங்க பின்னாடி கூட சொல்லிருக்கலாம். ஏன் வீடியோட பிகினிங்ல சொல்றோம்னா, இது நாங்க லேட்டா சொல்லியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல அஜித் ஃபேன்ஸுங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாங்க கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, எந்த இடத்துல நடந்ததுன்றத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட் வந்து துபாயில அஜித் பங்கேற்கக்கூடிய ஒரு கார் ரேசிங் ட்ராக்ல தான் அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சுமார் 2-3 மாசத்துக்கு முன்னாடி அஜித் சார் வந்து சொந்தமா ஒரு கார் ரேசிங் டீமே வாங்கியிருக்காரு. எதனாலனா, துபாயில் நடக்கக்கூடிய அந்த கார் ரேஸ்ல பங்கேற்பதற்காக அதை அடிப்படையாக கொண்டு அந்த டீமை அவர் வாங்கியிருக்காரு. அந்த டீமோட பேர் கூட அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இதை வச்சு நிறைய பேர் நிறைய விதம் பேசுறாங்க. சில டாக்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அஜித் சார் வந்து அடிஷனல் பாப்புலாரிட்டி வேணும்னு இதை பண்றாரு, சினிமா கரியர் படம் அவ்வளவு போக மாட்டேங்க அப்படி இப்படின்னு. அப்படி பண்ணுன்ற அவசியம் அவர் கிடையவே கிடையாது. ஏன்னா பேசிக்காவே அவர் வந்து ஒரு மெக்கானிக், அது மட்டும் இல்லாம அவர் நல்ல ஒரு கார் ரேசர். இது அவருடைய நீண்ட நாள் கனவா கூட இருந்திருக்கலாமே. இந்த டீம்ல மொத்தமா 4 பிளேயர்ஸ் இருக்க போறாங்க. அதாவது 4 கார் ரேசர்ஸ் இருக்க போறாங்க. இவங்களோட சேர்ந்து அஜித் சாரும் பயணிக்க போறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் வந்து டீம் ஓனர். அது மட்டும் இல்லாம இவங்கள மேபி அவர் லீடு கூட பண்ணலாம். ஏன்னா அவரும் பேசிக்கா ஒரு கார் ரேசர்ன்றதுனால. இந்த போட்டி வந்து ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதி துபாயில நடக்க போகுது. அதுக்கான பிராக்டிஸ் செக்ஷன்ல இவங்க ட்ராக்ல ஈடுபட்டு இருக்கும் போதுதான் அஜித் சார் ஓட்டிட்டு வந்த காரு சுமார் 180 km/h ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் இந்த ஸ்டேரிங் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி பேரிகேட் இருக்குல்ல, அதுல போய் டேஷிங் ஆயிருக்கு. ஆனா அஜித் ரசிகர்கள் சொல்ற மாதிரிதான், கடவுளே அஜித்ன்ற மாதிரிதான், அந்த கடவுள் தயவுல அவருக்கு எந்த விதமான பெரிய ஆபத்தும் ஆகல, ஒரு சிறு காயங்கள் கூட ஏற்படல. உடனே மனுஷன் எந்திரிச்சு வந்துட்டாரு. அஜித் ஃபேன் சொல்ற மாதிரி தான், அவர் தான் ஃபீனிக்ஸ் பரவியாச்சு. அது மட்டும் இல்ல, கூட ஓட்டிட்டு போன இன்னொரு சக பிளேயருக்கும் அதே மாதிரி கார் டேஷிங் ஆயிருக்கு. அவருக்குமே எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலைங்க. சோ மக்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் வந்து ஒரு தகவல் தான். இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஃபேஷன் என்னவாயிட்டுனா, ஒரு தகவலா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி, அதை பேஸ் பண்ணி இன்னொரு பக்கம் சப்போர்ட், இப்படி பல பரிமாணங்கள்ல அது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இங்க சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டா, அஜித் ஃபேன்ஸ்ங்க என்ன பண்றாங்கன்னா, அஜித் சார் சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணா கூட அதை வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்றாங்க, அளவுக்கு மீறி அதை போர்ட்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு பண்ணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், மகிழ் திருமணி படத்துல ரீசெண்டா சில மாதங்களுக்கு முன்பு வந்து அஜித் சார் ட்ரூவா ஸ்டன் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணியிருந்தாரு. அதுல ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சு. சில லைட்டா ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. பட் சேஃபா அவர் பொழைச்சுக்கிட்டாரு. இப்ப இந்த விஷயத்த ஒரு ரசிகரை நான் எப்படி பார்க்கணும்? என் நடிகர் நடிச்சான்ப்பா, ஒரு டூப் போடாம நடிச்சான், பாராட்டலாம் ஆயிட்டு, அந்த மாதிரி சிம்பிளா அதை எடுத்துக்க விட்டுட்டு, எங்க தலை தான்ப்பா டூப் போடாம பண்றாரு, எங்க தலையை மாதிரி எவனாலும் இப்படி ரியலிஸ்டிக்கா பண்ண முடியாது, அவர் கெத்தே தனி, அவர் தில்லே தனி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஐயா தலையனாலே வேற லெவல் ஐயா, அவர் விடாமுயற்சி விஸ்பருவாயா பாத்தீங்களா இல்லையா? அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை. அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்புறமா வந்து ஆக்ட் பண்ண. அதான் என் தலை, அவரோட தண்ணி மேக்கு, அவர் வந்தாலே மாஸ் தான் ஐயா. ஐயா எப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த ஹீரோ டேரக்டர். ஐயா தலை நாளே தாறுமாறு, மலையை தாண்டி வீழ்ந்துட்டாரு எங்களோட அல்டிமேட் ஸ்டாரு. இப்ப கமல் சார் வந்து ஒரு பேட்டி என்ன சொல்றாருன்னா, நான் முட்டி போடுறனோ இல்ல முதுகுல வீங்க வைக்கணும், என்ன அடிப்படுதோ, ஆனா அதை நான் என் ரசிகர்கள்ட்ட காமிச்சு அனுதாப ரீதியா அவங்க பாராட்ட வாங்க நான் விருப்பப்படவே மாட்டேன். இன்னைக்குமே நான் படுற கஷ்டம், ஒரு நடிகனா நான் வாங்குற சம்பளத்துக்கு அது என்னோட சேரட்டும். என்னுடைய நடிப்புடைய அவுட்புட்டை பார்த்து மட்டும்தான் என் ரசிகர்கள் எனக்கு பாராட்டு மழை பொழியணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல எந்த தப்பும் கிடையாது. சோ அஜித் ஃபேன்ஸ், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டா இன்னொரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு, கடவுளே அஜித்னு நம்ம சொல்றோம். சரி, ஒரு நடிகரை நீங்க ரொம்ப லவ் பண்றதுனால அந்த அன்பை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. பட் அது முதல்ல நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவருக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருப்பீங்களா? அவருக்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா வாழ விடு, உன் குடும்பத்தை நீ பாருந்தா தல அஜித் என்னைக்குமே அவர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டேக்ல என்ன சொல்றாரு. ஆனா அதை நம்ம என்னைக்குமே ஃபாலோ பண்றதே கிடையாது. எத்தனையோ முறை அவரு ட்வீட் போட்டு பார்த்துட்டாரு, லெட்டர் எழுதி பார்த்துட்டாரு. இன்னும் ஒன்னே தாங்க அவர் பண்ணல, விஜயகாந்த் மாதிரி களத்துல இறங்கி துண்டை எடுத்து அடிக்கதான் செய்யல. நீங்க போற போக்க பார்த்தா மனுஷன் அதையும் செய்வார்னு நினைக்கிறேன். இது சப்போர்ட்னால வந்த வேலைன்னு பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இன்னொரு குரூப் கிளம்பும். என்னன்னா, அவருக்கு போட்டியான சக போட்டியாளர் குரூப் இருக்கும்ல, அந்த குரூப் என்ன சொல்லுன்னா, எப்பா உலகத்திலேயே உங்க ஹீரோ தான் இப்படி கஷ்டப்பட்டு நடிக்காரா,
அவர் மட்டும் தான் டூப் போடுறாரா? மத்தவங்க நடிக்கவே இல்லையா? மத்தவங்க கஷ்டப்படவே இல்லையா? நீங்க ஓவரா பண்றீங்க அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு கிழிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கார் ரேஸ்ல பாவம், அவர் கார் ரேஸ்ல பங்கேற்கிறது அவருடைய பேஷன். அதே மாதிரி சினிமான்றது வர்த்தகம், அவருடைய தொழில். ரெண்டுமே அவர் தனிப்பட்ட விஷயம். சரி, சினிமா கூட ஒரு பொது விஷயம்ன்றதுனால அதுல உங்களுக்கு கருத்து சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவர் கார் ரேஸ் அவர் கலந்துக்கிறாரு, அவர் தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. ஆனா அதுலயும் சில உறுப்புகள் மட்டமா, எப்பா உனக்கு வண்டியே ஓட்ட தெரியல, நீ எதுக்கு நீ எல்லாம் கார் ரேஸ்ல கலந்துக்கிற, அந்த ரேஸ நீ ஏன் அவமானப்படுத்துற, ஸ்டேரிங் பிடிக்க தெரியாத உனக்கு கார் ரேஸா, இந்த மாதிரி மட்டமான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது ரொம்ப தப்புங்க. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஒரு சினிமா வருது உங்களுக்கு பிடிக்கலையா, கமெண்ட் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படத்தை பாக்குறீங்க, உங்களுக்கு ஆப்வியஸ்லி உரிமை இருக்கு. உண்மையில அவருடைய கார் ரேஸ பத்தி உனக்கு வந்து கமெண்ட் கொடுக்கணுமா, துபாய் போ, கார் ரேஸ்ல டிக்கெட் எடு, போய் உட்காந்து பாரு, அங்க வச்சு மைக்கு போட்டு கிளி. சும்மா இந்த யூடியூப்ல இருந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றது வந்து ரொம்ப தப்புங்க. இவ்வளவு உதாரணம் சொன்னதுக்கு அப்புறமும் சில அடிமுட்டால் குரூப்புகள்கிட்ட இருந்து சில கமெண்ட்ஸ் வரும் பாருங்க. ஏ தம்பி, சினிமாவும் பொது தளம் தான், அந்த கார் ரேசிங்கும் பொது தளம் தான். சோ அதுலயும் எங்க கருத்தை பதிவிட எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்கு கமெண்ட்ல அடிச்சு விடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், சினிமாவை நீ ஒரு ரசிகனா ரசிச்சு பார்க்க, நல்லது கெட்டு சொல்ல உரிமை இருக்கு. ஆனா அஜித் சாருடைய கார் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை மட்டம் தட்டுற நோக்கத்துல மட்டும்தான் பாக்குறீங்க. அது மட்டும்தான் நாங்க தப்புன்னு சொல்ல வரோம். மற்றபடி நாங்க யாரையும் கார்னர் பண்ண விஷயத்தை நாங்க சொல்லல. அதே மாதிரி அஜித் ரசிகனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அஜித்தா இருக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மனுஷன் என்னதான் தன்னுடைய பேஷனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் லாங் கேப் விட்டாவது, 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது தன்னுடைய ரசிகருக்காக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அஜித் ஃபேன்ஸ் இப்படி ஓவரா போர்ட்ரேட் பண்ணி அவருக்கு பிரச்சனையா தொந்தரவா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவரு இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போய் முழுமையா அவர் பேஷனுக்கு போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவர் போவதும் உங்க கையில தான் இருக்குங்க. சோ மக்களே, அது விஷயம் நம்ம வீடியோவுடைய எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் எண்ட் கான்க்ளூஷன் என்னன்னா, முதல்ல சிம்பிள்ங்க, ஒரு உதாரணம் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை அளவுக்கு மீறி போர்ட்ரேட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணா அது ஆப்போனன்ட் ஆளுங்களுக்கு ஒரு சில இரிட்டேட்டிங்க கொடுக்கும், ஒரு ஜெலஸ் ஃபீலை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்றாங்க, இந்த பையன் நல்லா படிக்கான், இவன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்களும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல உதாரணம். அதே கொஞ்சம் ஏரகண்டா, இவன் ஒருத்தன் தான் நல்லா படிக்கான், இவன் தான் நல்லா படிப்பான், இவனை மாதிரி எவனும் படிக்க முடியாது அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மட்டம் தட்டுறது தப்பு. அதுதான் நாங்க பண்ண வேண்டாம்னு சொல்ல வரோம். இந்த கான்ட்ரவர்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து இதான். அதே மாதிரி வரப்போற ஜனவரி 11-12 அஜித் சார் அவருடைய தலைமையில அந்த டீமை ஸ்பான்சர் பண்ணி அந்த போட்டியில பங்கேற்க போறாரு. அவர் கண்டிப்பா அதுல ஜெயிச்சு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெருமை தெரிய தரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். நீங்களும் அதே வேண்டிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிருங்க.